ஊரீம் தும்மீம். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஊரீமும் தும்மீமும் ஆரோனின் இருதயத்தின் மேல் எப்போதும் இருக்கும். இது இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய தீர்மானம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆரோன் இவற்றை எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கிறார். ஊரீம் என்பதற்கு விளக்கு, வெளிச்சம், அக்கினி என்று பொருள். இது ஒரு எபிரேய வார்த்தை. ஊரீம் பன்மை வார்த்தையாகும். இதன் ஒருமை ஊர் என்பதாகும். இந்த சொல் ஓர் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து வந்திருக்கிறது. இதற்கு வெளிச்சமாக்கு என்று பொருள். தும்மீம் என்பது ஒரு எபிரேய வார்த்தை. இது தூம் என்னும் எபிரேய வார்த்தையின் பன்மை சொல்லாகும். இதற்கு பூரணம் என்று பொருள். தாமாம் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து தூம் என்னும் சொல் வந்திருக்கிறது. இதற்கு பூரணப்படுத்துதல் என்று பொருள். ஊரீம் தும்மீம் ஆகிய இரண்டு வார்த்தைகளும் வேதாகமத்தில் 5 இடங்களில் சேர்த்து கூறப்பட்டிருக்கிறது. ஊரீம் மட்டும் தனியாக 2 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு வார்த்தைகளும் பலவிதமாக பல்வேறு பதிப்புகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. விளக்குகள், பரிபூரணம், ஒளி, சத்தியம், பரிசுத்த சீட்டுகள் ஆகியவை இவற்றின் மொழிபெயர்ப்புகளில் செலவாகும். பரிசுத்த வேதாகமத்தில் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இவற்றை செய்யுமாறு தேவன் மோசேக்கு எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. நியாயவிதி மார்பதக்கத்தில் இவற்றை வைக்குமாறு தேவன் மோசேக்கு கூறியிருக்கிறார். ஆரோனுக்கு ஆசாரிய வஸ்திரம் தரிக்கப்பட்ட போது மோசே ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை நியாயவிதி மார்பதக்கத்தில் வைத்தார். ஆகையினால் இவை ஏற்கனவே செய்யப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய செய்தியை கூறுவதற்கும் அவருடைய நியாய தீர்ப்பை அறிவிப்பதற்கும் நியாயவிதி மார்பதக்கத்தில் இருக்கும் ஊரீம் தும்மீம் ஆகியவை பயன்படுத்தப்பட்டது. ஒன்றில் ஆம் என்றும் மற்றொன்றில் இல்லை என்றும் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது சிலருடைய கருத்து. இதன் வாயிலாக பிரதான ஆசாரியர் தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக் கொண்டார். ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை செய்தது மோசேயா, தேவனா, அல்லது அவருடைய காலத்திற்கு முன்பே இவை வழக்கத்தில் இருந்ததா என்பது தெரியவில்லை. யோசுவாவிற்கு தேவனுடைய ஆலோசனையை கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர் ஊரீமை பயன்படுத்தினார். பிரதான ஆசாரியர் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று லேவிக்கு ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. இக்கட்டான சமயங்களில் இவற்றை பயன்படுத்தலாம். பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பு ஊரீம் தும்மீம் ஆகியவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவை கற்களாக இருக்கலாம். மார்பதக்கமும் இவையும் வெவ்வேறானவை. ஊரீம் தும்மீம் ஆகியவை மூலமாக தேவனுடைய பதிலை பெறுவதற்கு சீட்டு போடுதல் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீட்டு போடும் பொழுது சீட்டு விழுந்தது என்று வரும்போது அது தேவனுடைய பதிலை குறிக்கிறது. விழுந்தது என்பதற்கு ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பற்றி இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16:33, 18:18. சீட்டு என்பதற்கான எபிரேய வார்த்தை கோரல் என்பதாகும். இதற்கு கல், சீட்டு, பங்கு என்று பொருள். சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதை தேவனுடைய சித்தமாகவே கருதினார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக பிரதான ஆசாரியர் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு அதை இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் கூறினார். இஸ்ரவேல் ஜனத்தார் ஊரீம் தும்மீம் ஆகியவை மூலமாக தேவனுடைய செய்தியை பல சந்தர்ப்பங்களில் பெற்றிருக்கிறார்கள். அதன் விவரம் வருமாறு: கானான் தேசத்திற்குள் யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்தினார். அப்போது ஊரீம் தும்மீம் ஆகியவை அவருடைய செயல்களை வழிநடத்திற்று. ஆகானுடைய விஷயத்தில் யோசுவா இவற்றை பயன்படுத்தினார். கிபியோனுடைய விஷயத்தில் இதை பயன்படுத்தவில்லை. தேசத்தை
கோத்திரத்தாருக்கு பங்கு பிரித்து கொடுப்பதில் இவை பயன்படுத்தப்பட்டன. சில குறிப்பிட்ட பகுதிகளை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் விசேஷ கட்டளைகளும் இவற்றின் மூலமாகவே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சீட்டு போட்டு தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்ட சம்பவங்கள் வேதாகமத்தில் பல இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. லேவியருக்கு சில பட்டணங்களை தெரிந்தெடுப்பதற்கு இவை பயன்படுத்தப்பட்டன. ஆசாரியத்துவத்தின் முறைமைகளில் வந்த பிரச்சனைகள் இவற்றின் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டன. யோசுவாவிற்கு பின்பு கர்த்தரிடம் விசாரிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தார் இவற்றை பயன்படுத்தினார்கள். இவற்றின் மூலமாக சவுல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டார். யுத்தத்தில் இவற்றின் மூலமாக தேவனிடம் விசாரித்து சவுல் பதிலை பெற்றுக்கொண்டார். சவுல் பாவம் செய்த பின்பு இவற்றின் மூலமாக தேவன் அவருக்கு பதில் தரவில்லை. தாவீது இவற்றின் மூலமாக தேவனை விசாரித்து பதிலை பெற்றுக்கொண்டார். தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு தாவீது ஒருபோதும் பயப்படவில்லை. தாவீதின் நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றின் மூலமாக தேவனிடத்தில் விசாரித்ததாக குறிப்பு எதுவும் இல்லை. பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின்பு ஆசாரிய ஊழியம் யாருக்கு வரவேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணும் விஷயத்தில் இஸ்ரவேலர்கள் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். சாமுவேலின் நாட்களில் ஆசாரியர்கள் கபடக்காரர்களாக இருந்தார்கள். தம்முடைய ஜனத்துடன் பேசுவதற்கு ஆசாரியருக்கு பதிலாக தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்தெடுத்தார். சாமுவேலின் காலத்திற்கு பின்பு தேவன் ஆசாரியர்களை விட தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜனங்களிடம் அதிகமாக பேசினார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் சந்தேகம் வரும்போது அதிலே தேவனுடைய சித்தத்தை உறுதி பண்ணிக் கொள்வதற்காக ஊரீமும் தும்மீமும் பயன்படுத்தப்படுகிறது. இவை இரண்டும் மார்பதக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த மார்பதக்கம் நியாய விதி மார்பதக்கம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் ஊரீமை பற்றியும் தும்மீமை பற்றியும் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கர்த்தருடைய சித்தமும் அவருடைய மனதும் தெரிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தாருடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் அவர்களுடைய தேசத்து ஆளுகையின் காரியங்களிலும் பல விஷயங்களில் சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது தெரிய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது இஸ்ரவேல் புத்திரருடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தாரை கர்த்தரே ஆளுகை செய்கிறார். அவரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். பிரதான ஆசாரியன் ராஜாவாகிய கர்த்தருக்கு கீழே இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்கிறான். கர்த்தருடைய மந்திரி சபையில் ஊரீமும் தும்மீமும் இருக்கிறது. இவை இரண்டும் கர்த்தருடைய சித்தத்தை பிரதான ஆசாரியனுக்கு வெளிப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே மோசே ஊரீம் தும்மீம் ஆகிய இரண்டு வார்த்தைகளை எழுதியிருக்கலாம் அல்லது பின்னல் வேலையாக தைத்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஊரீமும் தும்மீமும் பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் தைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோன் கர்த்தருடைய சமூகத்திலே பிரவேசிக்கும் போது தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஊரீம் தும்மீம் ஆகியவை மூலமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை இதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லுகிறார். ஒருவேளை பரலோகத்தில் இருந்து கர்த்தருடைய சத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரத்யட்சமாக வெளிப்படலாம். பிரதான ஆசாரியனுடைய மனதிலே கர்த்தருடைய சித்தமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம். பிரதான ஆசாரியன் தன்னுடைய ஆசாரிய வஸ்திரத்தில் நியாய விதி மார்பதக்கத்தை தரித்திருக்கிறான். ஆகையினால் பிரதான ஆசாரியனுடைய மனதில் தோன்றுகிற எண்ணமும் கர்த்தருடைய சித்தமும் ஒன்றாயிருக்கும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் நம்புகிறார்கள். பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை தன் இருதயத்தின் மேல் தரித்துக் கொண்டிருப்பதினால் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் அவனுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஊரீம் தும்மீம் ஆகியவற்றின் மூலமாக
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சித்தத்தையும் வார்த்தையையும் வாக்கையும் பெற்றுக்கொள்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவா ஊரீம் தும்மீம் ஆகியவற்றின் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். அவன் ஆசாரியனாகிய எரையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். எண்ணாகமம் 27:21. யோசுவாவுக்கு பின்பு வந்த நியாயாதிபதிகளும் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்புக்கு போன காலத்தில் ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே தைக்கப்பட்டிருந்தது. ஊரீம் தும்மீமும் காணாமல் போயிற்று. அதன் பின்பு அவை கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பொழுது ஊரீமும் தும்மீமும் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. ஊரீமும் தும்மீமும் வரப்போகிற நன்மையான காரியங்களுக்கு அடையாளமாகும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்மையும் தம்முடைய சித்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். எபிரேயர் 1:2. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. தெய்வீக வெளிப்பாடுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நமக்கு தெய்வீக வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகிறது.